ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் ரொம்பவே ஈஸியாக வந்து வீட்டில் எப்படி சிக்கன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து சோம்பேறி சிக்கன். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே ஒரு கப்பில் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாமே வந்து சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து மசாலா எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே சேர்க்கறதுனால இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். 2 வந்து லவங்கம் சேர்த்துக்கலாம். 1 துண்டு அளவுக்கு வந்து பட்டை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் பார்த்திங்கன்னா அன்னாசி பூ அதையுமே வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கிறேன். நான் இதில் தயிர் வந்து முன்னாடியே சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து தயிர் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து ஒரு 1/2 hour அளவுக்கு வந்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ இது ஊறுற டைம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லாவே வறுக்க போகிறோம். ஒரு 1/2 hour வந்து இதை விட்டுடலாம். ஸோ இப்போ 1/2 hour கழித்து வந்து நம்ம கடாயில் வந்து இந்த சிக்கன் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மசாலாவுமே போட போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு இதை வந்து ஒரு 5 minutes வந்து மூடி வச்சுக்கலாம். ஸோ 5 minutes கழித்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கனில் வர தண்ணியே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வந்து குக் ஆக விடும். இந்த மாதிரி வந்து அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கனோட தண்ணியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து குக் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு 10 minutes கழித்து வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட சிக்கன் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது இல்லையா? டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த சிக்கன் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளோட ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான சோம்பேறி சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned with the channel for our upcoming videos. See you, tata, bye bye.